போக்குவரத்து ஊழியர்கள் அண்ணா சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு நிகரானுடைய செய்தியாளர் வேல்முருகன் விவரம் என்ன? தேவப்பிரியன், குறிப்பாக நேற்றிலிருந்தே ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 23 மாதங்களுக்கு மேலாக ஓய்வு பெற்ற பல்வேறு 90,000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுடைய ஓய்வூதிய பணம் வழங்கப்படவில்லை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நேற்றிலிருந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்திலிருந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று குறிப்பாக சென்னையினுடைய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அண்ணா சாலையில திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்ட காட்சிகளை சற்று முன்னதாக பார்த்தோம். குறிப்பாக ஆங்காங்கே போலீசார் இன்று காலை முதலே போக்குவரத்து ஊழியர்களை கைது செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது திடீரென்று அண்ணா சாலையில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு காலையிலேயே ஒரு முக்கியமான அரசாணையானது வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட 1137 கோடி ரூபாய் அளவுக்கான நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு குறிப்பாக போக்குவரத்து ஊழியர்களுக்கான அந்த நிதி குறிப்பாக அந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்களுக்கு, அதாவது 2000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கான இந்த நிதியானது ஒதுக்கப்படவில்லை. எனவே அதற்கான அறிவிப்பும் சேர்த்து வெளியிட வேண்டும் அல்லது அதற்கான உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் என்று சிஐடியினுடைய போக்குவரத்து சங்கங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காவல்துறையினர் பல்வேறு பகுதியில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த போராட்டமானது ஆங்காங்கே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.